அரசியலுக்கு வரேங்கிறாரு. நான் விஜய் கட்சியில் சேர போகிறேங்கிறாரு. திருச்சியில் நான் கேண்டிடேட்டாக நிற்க போகிறேங்கிறாரு. இதுக்கெல்லாம் விஜய் அனுமதி கொடுத்தாரா தெரியாது. விஜய் கட்சியில் சேர்றதுக்கு விஜய்கிட்ட அனுமதி வாங்கினாரா தெரியாது. எப்பா நீ என்ன சாதாரண நடிகர் தான் விஜய் நினச்சிட்டு இருக்க? இப்போ ஒரு ரேஞ்ச் எங்கேயோ பிடிச்சப்பா. இன்னைக்கு திடீர்னு அரசியல் பக்கம் திரும்புறேன்றாரு. இது எப்படி இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா, அவர் ஏற்கனவே சில சமூக தொண்டுகள் செஞ்சுட்டு இருக்காரு. அதை அப்படியே செய்ய வேண்டியது. அரசியலுக்கு வரேங்கிறாரு. நான் விஜய் கட்சியில் சேர போகிறேங்கிறாரு. திருச்சியில் நான் கேண்டிடேட்டாக நிற்க போகிறேங்கிறாரு. இதுக்கெல்லாம் விஜய் அனுமதி கொடுத்தாரா தெரியாது. விஜய் கட்சியில் சேர்றதுக்கு விஜய்கிட்ட அனுமதி வாங்கினாரா தெரியாது. எப்பா நீ என்ன சாதாரண நடிகர் தான் விஜய் நினச்சிட்டு இருக்க? இப்போ ஒரு ரேஞ்ச் எங்கேயோ பிடிச்சப்பா. சாதாரணமாக இப்போ ஒரு சிஎம் விஜயை பார்க்க முடியாது. என்ன விஷயம்னு கேட்பார். சரியான விஷயம் அவர் செட்டாலாம் இப்போ சொல்லுன்றார். உண்மை சொல்லட்டுமா, ஜெயலலிதா கூட சில நேரங்களில் சசிகலா மூலமாக பலரை சந்திப்பார். சசிகலா ஒரு மிகச்சிறந்த ஆளுமைத்தன்மை படைத்தவர். அவர் நேரம் நல்லா இல்லையா தவிர ஜெயிலுக்கு போயிட்டார், இல்லாட்டி ஜெயிலுக்கு போயிட்டார். இப்போ தேவையில்லாமல் அரசியலுக்கு வந்தார். அரசியலுக்கு ஒருவருக்கான சந்தர்ப்பத்தை ஒரு உருவாக்கிக்கல. சசிகலா பிரமாதமான ஆக்டர். நீங்கள் ஜெயலலிதா இறந்த பிறகு பாரதி ராஜா தலைமையில் எல்லோரும் போய் சசிகலாவை பார்த்தாங்க. அந்த ஃபோட்டோ இன்னும் இருக்குது. நீங்கள் தான் இந்த நாட்டை வழிநடத்தணும் சொன்னது யார்? பாரதி ராஜா தலைமையில் பல இயக்குனர் கியூவில் நின்னாங்க. அப்படி ஜெயலலிதாவுக்கு ஒரு சசிகலா இருந்தார். விஜய்க்கும் ஏகப்பட்ட ஆள்கிட்ட இருக்காங்க, நான் வெளியே தெரியல. ஒரு நடிகர் என்ன வந்திருக்காங்க யூனிட்டுனா சரி வர சொல்லு. சரி அவங்க எதுக்கு வந்திருக்காங்க? ஏதோ பள்ளியோட மந்திரி பார்க்க சொல்லு. இப்படி தான் சொல்கிறது. அதாவது காட்சிக்கு எளியனாக இருக்க வேண்டும் யார்? நம்மை ஆள்பவர். அப்படி இல்லை. இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல.